வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது எக்கோ அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ஸ்ல இங்கிலீஷ் சப்டைட்டிலோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு பயங்கர தரமான, அதே நேரத்துல வித்தியாசமான மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது குறியச்சன் எங்க இருக்காரு அப்படின்ற அந்த கேள்வியை மையமா வச்சுதான் இந்த கதையே நகருது. இந்த குறியச்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மலைப்பகுதியில ஒரு தனியான வீட்டுல தன்னோட மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்காரு. கூடவே நிறைய நாய்களோடையும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவரே ஒரு டாக் பிரீடர் தான். இன்ஃபேக்ட் போலீஸுக்கு மிலிட்ரிக்கெல்லாம் வந்து டாக் சப்ளை பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து இவர் காணாம போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவரோட மனைவியும் அவங்கள கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு கேர்டேக்கரும் மட்டும் தான் அங்க இருந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம குறியச்சனை தேடி நிறைய நபர்கள் வந்து விசாரிச்சுட்டு போறாங்க. யார் அவங்கலாம், குறியச்சன் அப்படி என்ன பண்ணிருக்காரு, அவரோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் என்ன, கடைசியா குறியச்சன் எங்க இருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளுக்கான விடை இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கிஷ்கிந்தா காண்டம் படம் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இந்த படமும் பிடிக்கும் அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா ரெண்டுமே சிமிலர் ஸ்டைல் ஆஃப் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் ரெண்டுத்துக்குமே கிரியேட்டர் வந்து ஒண்ணுதான். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இவங்க கிட்ட இருந்து கேரளா கிரைம் ஃபைல் சீசன் 2 ஒன்னு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பயங்கர சூப்பரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுல எப்படி டாக்ஸை வச்சு டிரைவ் பண்ணிருப்பாங்களோ அதே மாதிரி இந்த படத்தையும் டாக்ஸை வச்சு தான் டிரைவ் பண்ணிருப்பாங்க. அதுவும் சாதாரண டாக்ஸ் கிடையாது, ஒரு வித்தியாசமான பிரீட் ஆஃப் டாக்ஸ். பயங்கர லாயலா இருக்கும், அதே நேரத்துல பயங்கர ஃபெரோஷியஸான டாக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த டாக்ஸுக்கும் நம்ம குறியச்சனுக்குமான கனெக்ஷன் என்ன, குறியச்சன் என்ன பண்ணாரு அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை போகும். பட் குறியச்சன் தான் மெயின் கேரக்டரா இருந்தாலும் எல்லா கேரக்டர்ஸ்க்கு பின்னாடியுமே வந்து ஒரு விதமான மிஸ்ட்ரி இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப சூப்பரா அந்த மிஸ்ட்ரியை டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி விஷுவலா ஸ்டன்னிங்கா இருந்த ஒரு படம், எஸ்பெஷலி அந்த லொகேஷனையே அவ்வளவு சூப்பரா காட்டியிருப்பாங்க குறியச்சனோட வீட. ஆல்சோ அந்த மலேசியா போர்ஷன் அப்படின்றதுமே பயங்கர பிரமாதமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மியூசிக் அப்படின்றதுமே ஒரு பயங்கரமான ஒரு ஹாண்டிங் ஃபீலை கொடுத்துச்சு. என்ன ஒண்ணு, ஸ்டார்டிங்ல அந்த கதைக்குள்ள வரதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமா எடுத்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல் இருந்துச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்றது ஒரு சூப்பரான கிளைமேக்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். எல்லாத்தையும் சீன்ஸ் வழியா கன்வே பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்ல. சில விஷயங்கள் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாவே புரியும். அந்த மாதிரியான ஒரு வேலை தான் கிளைமேக்ஸ் அமைச்சிருந்தாங்க. பட் நிறைய பேருக்கு அதுல கொஞ்சம் டீடைலிங் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வரலாம். ஆல்சோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்லோபர்ன் மூவிஸ் பிடிக்கும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் வித்தியாசமான படங்கள் பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.6 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா கொஞ்சம் வைலன்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.